26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம், இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கிரகங்களுடைய செயற்கை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குறிப்பா ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்துல இருந்து 9ஆம் இடத்துல சனியும் கேதும், சனியும் ராகும், சனி செவ்வாய், இப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் லக்னத்துல 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக மாந்திரத்துக்கு உள்ளாயிருப்பார்கள். நம்பர் 1. ஜாதக கட்டத்துல எந்த இடத்துலயாவது சனி கேது ராகு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு செய்யுங்க. சனி ராகு கேதுவோட செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் அவங்க அகால மரணம் ஏற்படுறது, விபத்தால மரணம், சூசைட் பண்றது, இதெல்லாம் ஏறு வினையில வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருப்பான், அவனையே தற்கொலையை தூண்ட சொல்லி தற்கொலை பண்ண வைக்கும். இதுவும் செய்வினையில ஒரு விதமான ஒரு வகை. இந்த இருள் உலகம், ஒளி உலகம். ஒளி உலகத்தில் இருப்பவர் எல்லாருமே மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், தெய்வ நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் ஒளி உலகத்தோட தொடர்புள்ளவங்க. இருள் உலகத்தோட தொடர்புள்ளவர்னா பேய், பிசாசு, இறந்து போன ஆவிகள் இருள் உலகத்தோட தொடர்புவாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வன் பழனிமுருகன் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய கேள்விகளுக்கும் பதில அழகா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஜாதகம் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல்கள் இப்போ வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி இந்த பிளாக் மேஜிக், செய்வினை, பில்லி, சூனியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இப்போ வரைக்குமே ஏதாவது ஒரு மூலையில தீர்வு கிடைச்சிடாதா அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஜாதகத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு, இந்த கிரகங்களுடைய செயற்கை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்கம்மா. முதல்ல செய்வினை இருக்கா இல்லையா, சூன்யம் இருக்கா இல்லையா, மாந்திரிகம் இருக்கா இல்லையா, ஏவல் இருக்கா இல்லையா, இந்த கேள்விக்கு வினா விடை இன்னி வரை இருந்துக்கிட்டு தான் இருக்குது உலகத்தில். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டா எப்படி நம்மளை நோய் அட்டாக் பண்ணுமோ, அது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் நம்மகிட்ட குறையும் பட்சத்தில், நேர்மறை ஆற்றல் நம்மகிட்ட இல்லாத இருக்கும் பொழுது இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல் நம்ம ஆக்குவிக்கும். அதனால் பாதிக்கப்படும் பொழுது அவங்க உடலாலையும் மனதாலையும் பொருளாதாரத்திலையும் குடும்ப சூழல் சிக்கல்களில் பல இன்னல்கள் ஏற்படும் பொழுது அவங்க ஒருவேளை நமக்கு இப்படிலாம் இருக்குமோ அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே அவங்க வருவாங்க. சரி, முதல்ல செய்வன சூனியம் இருக்கா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல எதிர்மறை ஆற்றல் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வினையில் இது ஏறு வினைன்னு சொல்லுவாங்க. இருப்பு வினை, ஏறு வினை, நுகர் வினைன்னு சொல்லி தமிழில் சொல்லக்கூடியது. அதில் சஞ்சீதம், பிராப்தம், அகாமியம் அப்படின்னு சொல்லி சான்ஸ்கிரிட். சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, அகாமிய கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏறு வினையில் தான் இந்த செய்வின சூன்ய மாந்திரிகம் வரும். இந்த வினையில் வரும் பொழுது வினையை 3ஆக பிரிக்கிறோம். அந்த 3 வினையில் இந்த செய்வின சூன்ய மாந்திரிகம் என்பது ஏறு வினையில் வரும். அது இந்த பிறப்பில், இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பிடிக்காதவங்க, செய்யாதவங்க, அதாவது நேரடியாக உங்களை எதிர்த்தாக்குதல் பண்ண முடியாதவங்க, உங்களுடைய பொறாமையில் இருக்கிறவங்க, நீங்கள் வளர்ச்சியில் முன்னுக்கு வரக்கூடிய இருக்க நபர்கள் நாடக்கூடிய ஒரு விதையில் இந்த செய்வன சூரிய மாந்திரிகம் இருக்குது. ஏன்னா மாந்திரிகம் இல்லைன்னு சொல்வதற்கில்லை. ஏன்னா நிறைய திருமூலர் திருமந்திரங்களில் இருக்குது, நிறைய இடங்கள்லையே இருக்குது. திருமூலர் திருமந்திரத்திலே இருக்குது, வேறு எல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அவரே சொல்லியிருக்கிறார், இவனுக்கு ஒரு எதிரி இருந்தானா அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஒரு தகட்டில் எழுதி இதை இத்தனை முறை உரியேற்றி கொண்டு போய் நீ இந்த மாதிரி சுடலையில் போய் வச்சுட்டு வந்தேன்னா அது வேலை செய்யுன்னு சொல்லி திருமூல திருமந்திரத்தில் இருக்குது. அப்போ இது மாதிரி நிறைய இடங்களில் முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாருமே செய்வனையை பற்றி சொல்லியிருக்காங்க, சூனியத்தை பற்றி. ஏன் இதை கையாளுறாங்க அப்படின்னா, முடியாத பட்சம் வரும் பொழுது உனக்கு, அதாவது நல்லதுக்கு நீ இதை பயன்படுத்து, தீமைக்கு பயன்படுத்தாத அப்படின்றத. அதாவது நஞ்சும் மருந்தாகலாம் அளவு கூட குறையா இருக்கும் பொழுது. நஞ்சு விஷந்தான், அதுவும் மருந்த சில பேர்த்துக்கு வேலை செய்யும் அளவுகோல் குறையா இருக்கும் பொழுது. அந்த மாதிரி தான் இதை நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லி தான் நமக்கு ரிஷிமார்கள், முனிவர்கள், சாதுக்கள்,
இறையரே கொடுத்துட்டு போனது. இது வந்து அதர்வண வேதத்தில் தான் அதிகமாக வரக்கூடியது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்களுக்கு எப்படி இருக்கு இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜாதகத்தை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துலையாவது சனி கேது ராகு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னால் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு செய்வன இருக்கு. சனி கேது சேர்க்கை, சனி ராகு சேர்க்கை, இந்த சனி ராகு கேது தொடர்பு எந்த பார்வையோ சேர்க்கையோ இணைவோ அப்படி எங்க ராசியில் இருந்தாலும் சரி அம்சத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக குடும்பத்தில் வந்து எதிர்மறை ஆற்றல் இருக்குது, துர்தேவதனுடைய வாசம் இருக்குது, செய்வன கோளாறு இருக்குது, மாந்திரிக கோளாறு இருக்குது, தாந்திரிக கோளாறு இருக்குது என்பதை நாங்கள் வந்து உறுதிப்படுத்திடலாம். அதுலேயும் குறிப்பாக சனிக்கேது சேர்ந்திருந்தாலே, சனிக்கேது பார்வை இருந்தால், சனிக்கேது சேர்ந்திருந்தால் ரொம்ப உச்சத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பார்வை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். சனி ராகு கேது 3 அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டாக்கி அது அகால விபத்து அகால மரணம் இதனால் ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து அவங்க அந்த மாந்திரிகத்தினால மாரண வித்தைன்னு அதுக்கு பேர். அவங்கள வந்து மரணிக்க வைக்கிறது. அது சனி ராகு கேதுவோட செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் அவங்க வந்து அகால மரணம் ஏற்படுறது, விபத்தால மரணம், சூசைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஏறு வினையில் வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே இருப்பான், அவனையே தற்கொலையை தூண்ட சொல்லி தற்கொலை பண்ண வைக்கும். இதுவும் செய்வினையில் ஒரு விதமான ஒரு வகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விபத்து நல்லா தான் போயிட்டு இருப்பான், அவனை எரியாமல் விபத்தை ஏற்படுத்தி அவனை மரணிக்க வைக்கும். இதுவும் ஏவல் என்று சொல்லக்கூடிய செய்வினையில் வரக்கூடிய வகை. இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்ற விஷயம் கேட்டிங்கன்னா, பிளாக் மேஜிக் நீங்கள் சொன்னீங்கல்ல, பிளாக் மேஜிக்னா அது ஒரு இது. அப்போ ஒயிட் மேஜிக்னு ஒன்று இருக்கணும்ல, கண்டிப்பாக பிளாக்னு தான் ஒயிட்னு ஒன்று இருக்குன்னுல்ல. அப்போ இது வந்து கருப்பு திரைமறைவுக்குள்ள இருள் உலகம்னு இதுக்கு பேர். அப்போ ஒளி உலகம்னு ஒன்று இருக்கு. இந்த இருள் உலகம் ஒளி உலகம். ஒளி உலகத்தில் இருப்பவர் எல்லாருமே மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், தெய்வ நிலையை அடைந்தவர்கள் எல்லாம் ஒளி உலகத்தோட தொடர்புள்ளவங்க. இருள் உலகத்தோட தொடர்புள்ளவர்னா பேய் பிசாசு இறந்து போன ஆவிகள் வந்து இருள் உலகத்தோட தொடர்புவாங்க. அப்போ நல்லது செய்யக்கூடியவங்களாம் ஒளி உலகத்தில் இருக்கிறாங்க, தீயது செய்யக்கூடியவங்களாம் இருள் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த பிளாக் மேஜிக்கை வந்து ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா, இருள் உலகத்துடன் தொடர்பு கொண்டுள்ள ஆன்மாக்கள் துர்தேவதைகள். அது தேவதை தான், அது துர்தேவதையா மாறுது, கெட்டது செய்யும். தேவதை வந்து நல்ல தேவதை வந்து அது வேற தேவதை, அது நல்லதே பண்ணும். இறந்த ஒரு ஆன்மா தான், அது நல்லது பண்ணும், எப்பவுமே கெடுதலே செய்யாது. ஒரு தேவதை நமக்கு கெடுத்துக்கிட்டே இருக்குன்னா அது துர்தேவதை நம்ம மேலே பேர் வைக்கிறோம், அது கெட்டது தான் செய்யும் அப்படின்னு. அப்போ இந்த துர்தேவதையா இருக்கிறதெல்லாம் இருள் உலகத்தோட தொடர்பு உள்ளவர். இவங்க தான் பிளாக் மேஜிக்கு முழுக்க காரணகர்த்தாவாக இருக்கிறவங்க. அவங்கள வச்சு தான் அந்த செயல்பாடு நடக்கும். ஏன்னா அந்த இயக்கங்கிறது அதன் மூலமாக தான் நடக்கும், இல்லை நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ அவங்க அந்த இருள் உலகத்தோட தொடர்புடையவர்கள் தான் இந்த மாதிரியான அந்த தாந்திரிகம் மாந்திரிகம் சூன்யம்ன்றதுக்குள்ள வருவாங்க. அப்போ இருள் உலகத்துடன் வழிபாடு பண்ணக்கூடியவர், இருள் உலகத்தினுடைய தேவதைகளை ஆகர்ஷணம் பண்ணக்கூடியவர்கள், இருள் உலகத்தினுடைய அந்த சக்தியை தனக்காக பயன்படுத்தி அதன் மூலம் வாழ்க்கை நடத்துகிறவங்க பேர் தான் கணபூசை கொல்லும் அப்படின்னு சொல்லி வருது. பார்த்தீங்களா? கணபூசைன்னா இந்த மாதிரி நடு நீசியில் இரவுல இருள் உலகம் இரவுல இந்த மாதிரி சுடலையில் போய் இந்த பூஜை பண்ணுறவனுக்கு பேர் தான் மாந்திரிகவாதின்னு பேர், மந்திரம் பண்ணுறவன் பேர். இவங்க வந்து ஒருத்தருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னால் அவங்களுடைய ஜாதகத்தில் நான் சொன்ன கிரக அமைப்புகள் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். சனியும் கேதுவும் ராகுவும் தொடர்பு நிச்சயமாக இருக்கும். அது செவ்வாயோட தொடர்பு இருக்கும், சுக்கிரனுடைய தொடர்பு சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இன்னும் வீரியமாகவும் இருக்கும். அதாவது பாவக்கிரகங்களுடைய ஆளுமை அதில் வந்து குறிப்பாக 5, 9, 12, 2 இடங்கள்ல இருந்தாக்க ரொம்ப கடுமையான துன்பத்தை அந்த குடும்பம் சந்திக்கும். எந்திக்கவே முடியாது, அவங்களால எந்திக்கவே முடியாது. என்ன வழிபாடு என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணாலும் அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு அந்த சூன்ய மாந்திரத்தினுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப கடுமையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே போனதுனால அதுலேருந்து அவங்க வெளிவரவே முடியாது. ஏன்னா தெய்வீகம் என்பது அங்கே வேலை செய்யாது. இப்படி ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாவகர்ம அந்த பிளாக் மேஜிக் எந்த தேவதை இவங்களுக்கு அந்த காரியத்தை செய்ததோ அதை முதல்ல கட்டுப்படுத்தணும், இல்லை அதை நிவர்த்தி பண்ணணும், இதில் அதை விரட்டணும். அது கண்டிப்பாக போகாது. ஏன்னா இவங்களை அவனுடைய உத்தரவை கேட்டுட்டு மாந்திரிய உத்தரவை கேட்டு அழிக்கணும், உத்தரவு கேட்டு அந்த உட்காந்துருக்குது, அது அழிக்காமல் போகாது. அது ஏவல், அது செய்யக்கூடிய வேலையை செய்கிறதுக்காக வந்திருக்குது. இப்போ அது வந்து குரலி வித்தை பல வகை இருக்குது, அதில் ட்ராக் இருக்குது.
அப்போ இதில் வந்து யட்சினிகள், குரல் யட்சினிகள், அப்போ இதெல்லாம் வந்து அப்போ இவங்களை பூரா சரி பண்ணுறதுக்கு தான். அதாவது இந்த சூனிய மாந்திரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நகமும் மயிரும் எலும்பும் பானையில் புதைத்த வினை தீரும் அப்படின்னு சொல்லி பானையில் புதைச்சி அதை வைப்பாங்க. எல்லாம் நீள் மூடி மண்டையும் சதையும் சொல்லி வருது பார்த்தீங்களா. மனைதனில் புதைத்த வஞ்சனை தீரும்னு சொல்லி கந்த சஷ்டி கவசத்தில் வரும். சரிங்களா. அப்போ இது எல்லாமே எப்படி பண்ணுறான், அதையெல்லாம் வச்சு அந்த மாந்திரிகத்தை அதுக்குள்ள மந்திரத்தை உபயோகம் பண்ணி அவங்களுக்காக அதை இதை பண்ணவனும் செத்துருவான், பண்ண சொன்னவனும் செத்துருவான். ஆனால் அதன் தாக்கம் அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் வழி வழியாக. அது 3 தலைமுறை அது அது அதனுடைய கடைசி இருக்கிற வரைக்கும் சில இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரேஷன் தான், 2 ஜெனரேஷன் 3 ஜெனரேஷன்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஜாதகத்தில். இது வந்து பல தலைமுறை தொடர்ந்து கொண்டே வரும். அப்போ இதில் இருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்ற விஷயம் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதுக்கு எல்லாம் உள்ள இறைவனுடைய அந்த காலம் வரும்பொழுது தான் இறைவன் அந்த குடும்பத்தையே நிவர்த்தி பண்ணுறான். சில பேர் குடும்பம் அழிஞ்சே போயிடுது, யாரோ ஒன்று துளிர்த்து சில நேரம் ஜெயிக்கிறதுக்கு வழியும் இருக்குது. அந்த வகையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா குரு அருளும் திருவருளும் கிடைக்கப்பட்டவங்க அது வந்து வெளியில் வர்றான். அப்படி வரும் பொழுது அவங்க மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க. இதுக்கு குருவுடைய அருள் வேணும். அவங்க அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு, அந்த குடும்பம் பிரிஞ்சவங்களுக்கு இந்த சனி ராகு கேது செவ்வாய் இவங்களுடைய தொடர்பு இருக்கிற இடத்துல குருவோடைய தொடர்பு கிடைக்கும். குருவோடைய பார்வையோ குருவோடைய சேர்க்கையோ அவங்க குடும்ப ஜாதகத்தில் அப்படி அமைஞ்சிருச்சுன்னா அதுலேருந்து அவங்க விடுதலை ஆயிடுவாங்க. ஒரு ஜெனரேஷன் வந்துக்கிட்டே இருக்கு, அவங்க கஷ்டப்பட்டே இருக்காங்க. அப்போ அவங்க குடும்பத்தை யாராவது ஒருத்தர் நொந்து நூலாவாங்களா, என்ன செய்யறதுன்னு வணங்குவாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு அந்த ஜென்மத்தில் தீர்வு கிடைக்காது இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த குரு பார்வையில் பிறந்த உடனே அதுக்கு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த குடும்பம் வந்து முன்னேற்றம் நல்லாயிடுவாங்க. செய்தவனுடைய பாதிப்பு செய்தவனுக்கு, செய்தாருக்கு செய்தவனின்னு சொல்லி போகக்கூடியது பார்த்துக்கங்க. அப்போது குறிப்பாக ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து 9ஆம் இடத்துல சனியும் கேதும், சனியும் ராகும், சனி செவ்வாய் ராகு, சனி செவ்வாய் சுக்கிரன், சனி ராகு கேது, இப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் லக்னத்தில் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக மாந்திரத்துக்கு உள்ளாயிருப்பார்கள். நம்பர் 1. இதே கிரக காம்பினேஷன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் அவங்களும் நிச்சயமாக மாந்திரத்துக்குள்ளாயிருப்பாங்க. சனி ராகு கேது, செவ்வாய் சுக்கிர, சனி கேது இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சுனாலும் நிச்சயமாக அவங்களும் அந்த மாந்திரத்துக்குள்ளாயிருப்பாங்க. அதுலேயும் மாந்திரிகத்தால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு சனி கேது சந்திரன் தொடர்பு வந்து அந்த இடத்துல சனி கேது சந்திரன் தொடர்பு ஏற்பட்டுரும், சனி ராகு சந்திரன் தொடர்பு ஏற்பட்டுரும். இந்த மாதிரி அவங்க தொடர்புட்டாங்க. மாந்திரிகத்தால் மனநிலையே பாதிக்கப்பட்டு மென்டல் ஆயிடுவாங்க. சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு சொல்லுவாங்க மந்திரம் சூனியை வச்சு மந்திரம், அவங்க வந்து தன்னை மறந்துடுவாங்க, தன்னிலை மறந்துடுவாங்க. இது வந்து சனி சேர்ந்தால் இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் இது நடக்கும். 1 இல்லை மாந்திரிகத்தால் வந்து விபத்து ஏற்படுறது. அப்போ வரும்பொழுது அவங்களுக்கு வந்து சனியும் ராகும் செவ்வாயும் தொடர்பு இருக்கணும். செவ்வாய் தொடர்பு இருந்துச்சுனாக்கா விபத்து ஏற்படும். விபத்துனால உயிரிழப்போ உடல் சிதைவுகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் அந்த மாந்திரிகத்தால் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வந்து 12ஆம் இடமும் முக்கியம். முதல்ல 1, 5, 9 ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். மற்ற எந்த கட்டங்களில் இந்த கிரகத்தினுடைய சேர்க்கை இருந்தாலும் அதனுடைய தாக்கம் நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு இருக்கும். இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே சில பேருக்கு ஒத்து போகும். இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கும் இருக்கு, என் ஜாதகத்திலையும் இருக்கு. இதுக்கு தீர்வு அப்படின்னா எந்த கோவில் இல்லை என்ன பண்ணணும், என்ன விஷயங்கள் இப்பெல்லாம் பரிகாரம் பண்ணா அந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது குறையுமா, அதுல இருந்து நான் வெளியே வரலாமான்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதாவதுங்க முள்ளால் எடுக்கணும், விஷத்தால முறிக்கணும். சரிங்களா. தாந்திரிகத்தால தான் எடுக்கணும்னு விதி. இதுல வந்து என்ன விஷயம் கேட்டால் முதல்ல வந்து எந்த துர்தேவை தான் அவங்கள வந்து நல்லது பண்ணியிருக்கோம். முதல்ல இதுக்குரிய பூஜை வழிபாடை சுடலை தான், சுடுகாடு தான். அங்கே தான் மெயின் முதல்ல. அப்போ இந்த சுடலைக்கு மத்தியில் அதுதான் வந்து இப்போ அங்காளம்மன் வழிபாடு பண்ணுறாங்க. சுடுகாட்டுக்கு மத்தியில் இருக்க கோயிலெலாம் எதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னா இதுதான் காரணம். எல்லாமே சுடுகாடு சுற்றி சுடுகாடு இருக்க நடுநாயகமாக அம்பாள் இருக்கிற ஆலயமோ பைரவர் இருக்கிற ஆலயமோ எந்த ஆலயமாக இருந்தாலும் இதுக்கு தீர்வு. மெயின் சுடுகாட்டு ஆலயம் தான் அதுக்கு தீர்வு. 1 இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்கிரமான தேவதை காளி, துர்க்கை, பைரவர்
இந்த மாதிரி உக்கிரமான தேவதைகள் தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணுவதெல்லாம் இதுக்கு உடனடியானது ஒரு தீர்வு கிடைக்கும். அதிலும் குறிப்பாக வந்து சரபேஸ்வரர், சூரியனி துர்கா, பிரித்யங்கரா, மகாபைரவர், காலபைரவர் வழிபாடெல்லாம் விசேஷ தெரியும். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கருணை இருந்தாலும் நமக்கு தீர்வு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய கருணை இருந்தால் பெரிய விஷயம், அதெல்லாம் நிற்கவே நிற்காது. நீங்க சொன்னீங்கல்ல சார், உக்கிரமான தெய்வம் அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ லாஸ்டா முருகருக்கு வந்துட்டீங்க. முருகர் உக்கிரமான தெய்வம் கிடையாது சார். இல்லை, அவர் வந்து கருணை கடவுளை அவங்களே சாந்தப்படுத்தி சமாதானப்படுத்தி அவங்கள கிளியர் பண்ணி கொடுத்துருவார். சம்ஹார மூர்த்தி தான். சம்ஹார மூர்த்தினாலும் அவங்கள முருகனுடைய சம்ஹாரணத்தாக்கி அந்த ஆன்மாக்களும் மோட்சம் போயிடுமே, அந்த தெய்வங்களும் மோட்ச நிலைமைக்கு போயிடுமே, அந்த தேவதைகளும் மோட்சம் போயிடுமே முருகனுடைய இது பட்டுச்சுன்னா. சூனிய மாந்திரிகத்தை விரட்டுறதுல வந்து முருகனுக்கும் பங்குண்டு. முருகனுடைய வேலுக்கு வந்து சுற்றி இல்லாத பகையே துள்ளி வருகிறது வேல். ஏன் கேட்டிங்கன்னா, சச்சிதானந்த சுவாமிகள் வந்து மாந்திரிகத்தை வந்து திருத்தணியில் உதித்தரில் ஒருத்தன்மலை விருத்தன வயல் நடத்து குகன் வேலை, இந்த மந்திரம் வந்து வேல்மாறல் பதிகமே என்ன சூனிய மாந்திரிகத்தை விரட்டினது தானே. வேல்மாறல் பதிகமே அதுக்காக வந்தது தான். மாந்திரிகத்தை விரட்டினது வேல்மாறல் மகாமந்திரம். அப்போ முருகப்பெருமான் வந்து மந்திரத்தால் மந்திரவாதியை விரட்டி மாந்திரிகத்தால் ஆட்பட்டவரை வந்து சரி செஞ்ச இடம் பள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் அருளியது. அப்போ அது இருக்குல்ல, வேல்மாறல் மகாமந்திரம் எதுக்கு? மாந்திரிக சூனியத்தை விரட்டுறது வேல்மாறல் மகாமந்திரம் உதயமானது. அது மாதிரி எல்லா கடவுள்களுக்கும் அந்த மந்திரங்கள் இருக்குது. விநாயகருக்கு இருக்குது மந்திரங்கள் இருக்குது, எல்லா தெய்வங்களுக்கும், பெருமாளுக்கு இருக்குது, அனுமானுக்கு இருக்குது. அந்தந்த மந்திரங்கள் நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது இந்த எதிர்மறை ஆற்றல்களை நம்ம வந்து விலக்கி வைக்கலாம். அதுக்கு நல்ல ஒரு குரு வேணும். குரு மூலமாக அதை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி தாக்குதலிருந்து அந்த குடும்பம் வந்து வெளியில் வரும். அப்படி வரும் பொழுது அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ஏறுவினை இன்னைக்கு கலியுகத்தில் அதிகம் நிறைய பேர் நாடி வர, என்ன செய்ய, எனக்கு அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான், இல்லை எதையாவது பண்ணி அவனை சரி பண்ணி கொடுங்க, வசியம் பண்ணி கொடுங்க, முகமாத்து பண்ணி கொடுங்க, அவன் நான் சொல்கிறத கேட்குற மாதிரி செய்யுங்க, எனக்கு இந்த பதவி வேணும், இந்த பட்டம் வேணும், இந்த இடத்துக்கு நான் போகணும், அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி மனிதர்களே அதுக்கு தயாராகும் போது அவங்க தானாகவே இதுக்குள்ளே வந்துடுறாங்க. கிடைச்சது போகணும், இருத்தது போகணும் நினைக்கிறது இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது அந்த உயர் பதவி கிடைக்கணும், பொருளாதாரத்தில் உயரணும் அப்படிங்கும் பொழுது யார் எக்கேடு கெட்டு போனால் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணுன்ற அந்த மனநிலைக்கு வரும் பொழுது அந்த சிந்தனை கெட்ட சிந்தனையாக மாறி துர்சிந்தனையாக மாறி துர் வழிபாடை நோக்கி பயன்பட்டு துர் வழிபாடு அது துர்சம்பந்தமானதை கொண்டாந்து வந்து நிப்பாட்டுது. பார்த்தீங்களா, அவனுக்கு வேணால் அந்த நேரம் காரிய சித்தியாகிற மாதிரி தெரியலாம், ஆனால் பின்னால் அது பாதிப்பு உண்டு. அதனால தான் வந்து எதையும் நம்ம அளவோடு எடுத்துக்கணும். அதனால் இதில் இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் கவசம் என்று சொல்லக்கூடிய விநாயகர் கவசம், அம்பாள் சக்தி கவசம், சிவ கவசம், பைரவர் கவசம், சண்முக கவசம் அப்படின்னு கவசம்ன்றதை வந்து நமக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, கவசம் என்பது நமக்கு பாதுகாப்பு. அப்போ இந்த கவசத்தை நாம் பாடும் பொழுது நாம் மனதாலும் உடலாலும் நாம் அந்த இறை சக்தியானது நம்மளை வந்து கவசமாக நின்று காக்கும். அப்போ நமக்கு எந்த விதமான எதிர்மறை தாக்குதல் வந்தாலும் நம்மை அணுகாது, அது நம்மிடம் செல்லுபடியாகாது, நம்மை வந்து பாதிக்காது. அப்போது நம்ம வந்து எப்போவுமே இந்த கவசம் என்பதை நம்ம பாராயணம் பண்ணிக்கிடணும். கவசம் என்பதை மனனம் செய்து கொள்ள வேண்டும். அதில் எளியது சஷ்டி கவசம், கந்த சஷ்டி கவசம் எல்லாருமே படிக்கிறாங்க, அது எளியது. சண்முக கவசமும் எளியது. அப்போ பைரவ கவசம் இருக்குது, சிவகவசம், சக்தி கவசம், அம்பாள் கவசம், பெருமாள் கவசம், விநாயகர் கவசம் எல்லாமே இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு கவசத்தை நீங்கள் மனனம் செஞ்சு வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. அந்த கவசத்தை நீங்கள் மனனம் செய்து வைத்து கொண்டீர்கள் அது உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் மனதிற்கும் எப்பொழுதுமே அந்த ஒரு ஆறா, அந்த பாசிட்டிவ் ஆறா உங்களை சுற்றி இருக்கும். அதனால் இந்த மாதிரி தாக்குதலிருந்து நீங்கள் வந்து பாதிக்கப்படவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை எப்பயும் போல போயிட்டுருக்கு, நல்லபடியாகவே இருக்கும். அதனால் எப்பயுமே நம்ம வந்து இறைவனுடைய கவசத்தை நாம் வந்து பாராயணம் செய்து கொள்வது நல்லது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.